Good evening to all. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன் செட் 2018க்கான கொஷின் சால்வ் பண்ண போகிறோம். அதில் ஒரு 7 கொஷின் சால்வ் பண்ணியிருக்கிறோம். இப்போ கொஷின் நம்பர் 8 பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா இஸ் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலாக இதுக்கும் கொஷினுக்கும் ஆன்சருக்கும் சம்மந்தமே கிடையாது. சரி பார்ப்போம். ஆக்சுவலாக என்னென்னா இதெல்லாம் ஒரு முக்கியமானது. ஆக்சுவலாக நம்ம ட்ரிக்னாமெட்ரி ஈக்குவேஷன்ஸுக்கு சொல்யூஷன் வந்து இந்த மாதிரி கொடுப்போம். சரிங்களா? ஒரு ட்ரிக்னாமெட்ரிக்கு நிறைய சொல்யூஷன் இன்ஃபினிட்லி மெனி ட்ரிக்னாமெட்ரி சொல்யூஷன்ஸ் இருக்கும். ட்ரிக்னாமெட்ரி ஈக்குவேஷனுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ அதில் சம் கைண்ட் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். சைன் தீட்டா ஈக்குவல் சைன் ஆல்ஃபான்னு இருக்குதா? இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த அடிஷன்ஸ் டிவிஷன் சப்ராக்ஷன் என்ன பண்ணலாம், மல்டிப்ளிகேஷனை மாற்றுறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். பண்ணிவிட்டு ப்ராடக்ட் 0. இப்போ டூ கொண்டு வரும் 0 ஆயிரும். அப்போ ப்ராடக்ட் 0னா இண்டிவிஜுவலாக ஒன்று இது 0வாக இருக்கணும் அல்லது இது 0வாக இருக்கணும். சரிங்களா? ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் கிளாஸில் வீடியோ சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். சைன் தீட்டா ஈக்குவல் டு 0. ஆமாம், அது என்ன சொன்னேன், அது பாதியிலே சொல்லிட்டு. ஸோ லாஸ்ட் கிளாஸ் ஓகே. ஆக்சுவலாக என்னென்னா சைன் தீட்டா ஈக்குவல் டு 0 சைன் எக்ஸ்னு வச்சுக்கோமே. இப்போ இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என் பைன்னு தெரியும். என் பிலாங்ஸ் டு இன்டீஜர். ரைட்டுங்களா? அதே மாதிரி ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் என்னென்னா ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வெரி சிம்பிள். நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இப்போது ஜாமெட்ரிக்கல் மீனிங் of solution of f of x equal to g of x. ஓகேங்களா? ஆக்சுவலாக நமக்கு தனித்தனியாக f of x equal to 0ங்கிற கிராஃப் வரைய தெரியும், g of x equal to 0ங்கிற கிராஃப் வரைய தெரியும். இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு கிராஃபோட சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஆக்சுவலாக என்ன பண்ணணும்னா வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு f of x equal to 0ங்கிற கிராஃப் வரைஞ்சிக்கிறேன். ரைட்டுங்களா? வரைச்சிக்கலாமா? இப்படி தான் வச்சுக்கோமே. அடுத்து g of xங்கிற கிராஃபை வரைஞ்சிக்கிறேன். g of x equal to 0ங்கிற கிராஃப் வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிச்சா? இப்போ ரெண்டு கிராஃப் என்னென்ன பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு பார்க்குறேன். ஸோ அதுதான் சொல்யூஷன். இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். ஸோ இதுதான் இதோட சொல்யூஷன்ஸ். சரிங்களா? ஸோ இதுதான் ஜென்ரல் ஐடியா. ரெண்டு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி எடுத்து பண்ணுறது ஜென்ரல் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ அதில் தான் இங்கே பண்ணியிருப்பாங்க. சைன் எக்ஸ் 0வா? இப்போ என்ன அர்த்தம், சைன் கர்வ் நமக்கு தெரியும். 0 வழியே பாஸ் ஆகும். அப்புறம் பை டு பை மைனஸ் பை மைனஸ் 2π. அப்புறம் சைன் கர்வ் பாஸ் த்ரூ மேக்ஸிமம் ஹைட் வந்து 1 - 1 ரீச் பண்ணுமா? இது y = 1, இது y = -1. இதுக்கு வெளியே போகாது. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ராவல் ஆகி போகும். இப்போ என்னென்னா இந்த π/2ல் மேக்ஸிமம் ஹைட் அட்டென்ட் பண்ணோம். போயிட்டு இதில் 0 அட்டாச்சுட்டு இல்லை மினிமம் 0 இல்லை மேக்ஸிமம் இப்படியே போகும். கரெக்டுங்களா? அதேமாதிரி இந்த பக்கம் இப்படி இல்லை மினிமம் வேல்யூ எடுத்துக்கிட்டு போய் இந்த மாதிரி போகும். கரெக்டுங்களா? ஸோ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போது இந்த கர்வ் வந்து சைன் கர்வ். இதான் y = இதான் y = sin xங்கிற கர்வ் வரைஞ்சிட்டேன். கரெக்டுங்களா? இப்போ ஆக்சுவலாக அந்த லாஸ்ட் கிளாஸ் இங்கே சொன்ன பார்த்தீங்களா, f of x g of x சைன கர்வ் வரைஞ்சாச்சு. sin x. இப்போது இது என்ன அர்த்தம், y = 0. y = sin x, y = 0ங்கிற கிராஃப் என்ன அர்த்தம், x ஆக்சிஸ் தான் y = 0ங்கிற கிராஃப். அப்போ ரெண்டுமே எந்தெந்த பாயிண்டில் மீட் பண்ணுதுன்னு பார்க்குறோம். இந்தந்த பாயிண்டில் மீட் பண்ணுது. சரிங்களா? ஸோ இதான் என்னோடய சொல்யூஷன் எழுதியிருப்போம். அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். x = nπன்னு எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் அந்த மீனிங். ஓகேங்களா? இதே மாதிரி இங்கே cos xக்கு இதே மாதிரி இங்கே பண்ணிக்கலாம். சேம் லாஜிக். cos x இதே மாதிரி நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
cos x equal to 0 implies இது சொல்யூஷன் வந்து x is equal to 2n plus 1 pi by 2 வரும், n belongs to integer வரும். ஓகேங்களா? இது வந்து cos x equal 0 இருந்தால் அதுக்கான சொல்யூஷன், இது ஜென்ரல் சொல்யூஷன் சொல்லுவோம். ரைட்டுங்களா? சொல்யூஷன் ஓகே, ஜென்ரல் சொல்யூஷன் ஓகே 0 தானே இருக்குது. அதே மாதிரி tan x equal 0, tan x 0னா sin x by cos x வருமா? therefore sin x equal 0 if cos x எந்தெந்த பாயிண்ட்லாம் 0 எடுத்துக்கு அதெல்லாம் எடுத்து பண்ணணும். சரிங்களா? அப்போ x is equal to n pi வந்துடும். if x not equal to 2n plus 1 pi by 2. ஸோ இப்போ இதுதான் இதோட சொல்யூஷன். ரைட்டுங்களா? ரைட், அதைத்தான் நம்ம இங்கேயும் பண்ணியிருப்போம், சேம் லாஜிக். சரிங்களா? ஸோ அதனால தான் எழுதியிருப்பேன். அப்போ இந்த இது 0னா என்ன எழுதிடுவோம்னா திஸ் வேல்யூ வந்து 2n plus 1 pi by 2ன்னு எழுதிடுவோம். அதே மாதிரி சைன் எக்ஸ் 0னா இந்த மாதிரி எழுதுவோமா? ரைட். ஏன்னா இந்த வேரியபிளை கொஞ்சம் மாற்றிருப்பேன், இங்கே எண்ணில் எழுதியிருப்பேன், இங்கே எம்மில் எழுதியிருப்பேன், அவ்வளோதான். அந்த வேரியபிளை கொஞ்சம் பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? ஸோ நான் தீட்டா கண்டுபிடிச்சிட்டேன், இதில் வந்து நான் தீட்டா கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது எனக்கு வந்து சொல்யூஷன், ஜென்ரல் சொல்யூஷன் வேணும். ஸோ இது அல்லது இது அப்படி தானே? ஸோ இதில் நிறைய பேர்த்துக்கு இந்த கான்செப்ட் தெரிய மாட்டுது. ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா தான். பாருங்களேன், இங்கே பாருங்கள், இது என்ன நம்பர்? ஆட் நம்பர். 2n plus 1 ஆட் நம்பர், 2mங்கிறது ஈவன் நம்பர். ரைட்டுங்களா? ஈவன் நம்பர். ஏன்னா mnலாம் இண்டீஜர்ஸ். அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு கொடுக்குறோம். அப்போ இந்த இடத்துல என்ன வரணும்னா, அப்போ ஆடி ஈவன் ரெண்டுமே வர்ற மாதிரி கொடுக்கணும். சரிங்களா? 6 தானே போட்டிருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஜென்ரலாக கேன்னு எடுத்துக்குவோம். கேங்கிறது எனி இண்டீஜர். ரைட்டுங்களா? கே போட்டாச்சா? பை வந்துருச்சு. இப்போ ஆல்ஃபா கண்டிப்பாக வந்துடும். இப்போ இந்த பொசிஷன் என்ன வரும்னு பார்க்கணும். இந்த பொசிஷனில் நான் என்ன எழுதுனா, இந்த கேப்பில் ரெண்டு விஷயம், -1 to the power என்ன எழுதணுமா இல்லை ப்ளஸ் ஆர் மைனஸ் போடணுமான்னு ஒரு குழப்பம் வருது. ப்ளஸ் ஆர் மைனஸ் போட முடியாது. ஏன்னா நீங்கள் கேக்கு வந்து கேக்கு ஒரு 1 கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. கேக்கு 1 கொடுக்கும்போது என்ன ஆயிருன்னா பைன்னு கிடைக்கும். சரிங்களா? கேக் 1 கொடுக்கும்போது பைன்னு கிடைக்கும். அதாவது இந்த இடத்துல ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். இங்கே புரியுதுங்களா? இப்போ நான் இப்படி போகிறீங்க, இப்போ இந்த இடம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் இந்த இடத்துல ப்ளஸ் ஆர் மைனஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ -1 இது போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். கேஎன் வந்து கே பை -1 to the power n. சரிங்களா? அப்போ எண்ணுக்கு நீங்கள் கரெக்டாக கொடுத்தா எண்ணு கேக்கு என்ன பண்ணி கேவா சாரி கே கேக்கு நீங்கள் இன்டிஜர் கொடுக்குறீங்களா? இன்டிஜரில் இப்போ ஆட் நம்பர் கொடுக்கலாமா? ஆட் கொடுக்கும்போது என்ன வந்துடும்? இந்த கே வந்து ஆடாக இருக்கும், அது இங்கே இருக்கும். அப்போ சைன் வந்து -1 மாறிடும். கரெக்டுங்களா? அடுத்து ஈவன் கொடுத்தீங்கன்னா இது 2 பை ஈவன் பையாக இருக்கும், இங்கே இருக்கும். 2 கொடுத்தா இங்கே என்னது? இங்கே பாசிட்டிவாக மாறிடும். சரிங்களா? அப்போது ஸோ -1 whole to the power கேன்னு கொடுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இங்கே காஸ், அதே மாதிரி இங்கே நான் டெரைவ் பண்ணிட்டேன். இங்கே இந்த ஃபார்முலா ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா போட்டாச்சு. அதே மாதிரி இங்கே எழுதிட்டேன். இங்கே எனக்கு என்ன பாருங்கள், இங்கே ரெண்டுமே என்னவாக இருக்குது? ஈவனாக தான் இருக்குது. அப்போ நான் ஈவன்லாம் எழுதணும். அப்போது 2k பைன்னு எழுதிக்கலாமா? 2k பை. இங்கே பாருங்களேன், இங்கே ரெண்டுமே ஈவனாக இருக்குது. அப்போ என்ன செஞ்சலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ்னு எழுதினாலே போதும். இந்த இடத்துல -1 whole to the power என்ன எழுதணும் அவசியம் கிடையாது. இங்கே ஆட் ஈவன் வரும்போது அந்த கேசஸ் வரணும். இங்கே ஜஸ்ட் என்னது 2nk பை வேர் k பிலாங்ஸ் டு இன்டீஜர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபான்னு போட்டாலே போதும். ஓகேங்களா? அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதே தான் சேம். இது மாதிரி ஆக்சுவலாக இது ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். சைன் பை காசுன்னு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இது சைன் a + a - b ஃபார்முலாவாக மாறிடும். இப்போ சைனுக்குள்ள ஃபார்முலா அப்படியே தூக்கி மாற்றுறோம். அவ்வளோ. இந்த இடத்துல டேரெக்டாக ஆன்சர் வந்துடும். இவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா பாருங்கள், அவ்வளோதான். ஸோ ரொம்ப முக்கியமான ஃபார்முலாஸ். நீங்கள் எங்கே போனாலும் இந்த இது கண்டிப்பாக ஒரு இடத்துல வந்து நிற்கும். சரிங்களா? ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. நம்ம இந்த மாதிரி தான் டெரிவேஷன்ஸ் படிக்கணும். மனப்பாடம் பண்ணால் மறந்துடுவோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் எப்போனாலும் படிச்சுக்கணும், ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். இப்போ அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா, இப்போ அவங்க வந்து இப்படி கொடுத்துருந்தாங்க, கேப்பை இங்கே ஒன்றுமே இல்லை. சரிங்களா? சரிங்களா? இது ஆப்ஷன் எதுவுமே சரியில்லை, விட்டுருங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்த ஒரு முக்கியமான கொஸ்டினுங்க. கொஸ்டின் நம்பர் 9 என்னென்னா, அந்த 9 to the power 9 9 to the power 9 to the அதாவது 9 இருக்குது, அதோட பவர் 9 இருக்குது, அதோட பவர் 9 இருக்குது. இது ஒரு யூனிட் டிஜிட் என்னென்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா?
ஆக்சுவலாக நீங்கள் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக புரிஞ்சுருக்கணும். என்னென்னா இந்த a⁴m ஹோல் டு தி பவர் n, அதாவது ப்ராக்கெட் எப்படி யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது முக்கியமானது. இதுவும் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணாமல் போகிறது வேறு வேறு. சரிங்களா? எக்ஸாம்பிள் பாருங்கள். ஆக்சுவலாக இப்படி போட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி போட்டது எனக்கு மீனிங்னா a⁴mn பவர் 2 மல்டிப்ளை பண்ணுறது. சரிங்களா? எப்படி போட்டிருந்தாங்கன்னா ப்ராக்கெட்டை இங்கே எடுக்கணும். ஓகேங்களா? ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், யூஆர் வெரி கிளியர். பட் இந்த விஷயம் உங்களுக்கு புரியணும், இப்படி எழுதணுங்கிறது புரியணும். சரிங்களா? ரைட். ஃபார் எக்ஸாம்பிள் 2⁴2⁴3ன்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன அர்த்தம்? இது 2 இந்த இடத்துல ப்ராக்கெட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 2⁴8ன்னு அர்த்தம். இப்படி போட்டாச்சுன்னா நமக்கு தெரிஞ்ச விஷயம் 2⁴6. அப்போ ரெண்டும் பாருங்கள் வேறு வேறையாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? அதே மாதிரி 3⁴3⁴2னா 3² 3⁴9 வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. ரைட்டுங்களா? முக்கியமானது. ரைட். இப்போது என்ன பண்ணோம், யூனிட் டிஜிட்டுங்கிற சில விஷயங்களை பார்க்க போகிறோம். யூனிட் டிஜிட் என்னென்னா யூனிட் டிஜிட் ஆஃப் 3⁴4n வந்து ஒன்றா இருக்கும். என்னங்கிறது இன்டிஜர். ஓகேங்களா? அப்போ 3 பவரில் மல்டிபிள் ஆஃப் 4 வந்தால் அது யூனிட் டிஜிட் வந்து இந்த ஈவன் 1 வரும். அதே மாதிரி 7⁴4n வந்தாலும் அதோட யூனிட் டிஜிட் வந்து 1ன்னு வரும். ஆக்சுவலாக என்ன சொல்ல வரோம்னா மேத்தமெட்டிக்கலாக இது என்னென்னா நம்மளோட நம்பர் தியரியில் என்ன எழுதியிருப்போம்னா வெரி சிம்பிள். யூனிட் டிஜிட்னா mod 10 இங்கே 3 இங்கே என்ன வரும் 2 2 2 5 1 4 3⁴4 கான்குரண்ட் 1ன்னு சொல்கிறோம். வேறு ஒன்றுமே கிடையாது. இது மேத்தமெட்டிக்கலாக நம்ம எழுதியிருப்போம். நம்பர் தியரியில் இதான் எழுதியிருப்போம். 3⁴4 மாடல் இதோட 1ன்னு சொல்லியிருப்போம். சரிங்களா? அது ஆக்சுவலாக என்னென்னா 3⁴4 10ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1, அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதே தான் 7க்கு அதே தான் மீனிங். இதுக்கு மீனிங் என்னென்னா இதான் 7⁴4 கான்குரண்ட் 1 mod 10ன்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து நம்பர் தியரியில் இந்த மாதிரி எழுதுவோம். சரிங்களா? ஓகே. ஸோ இதுக்கு மீனிங் இதான். சரிங்களா? ஓகே. இப்போது 3⁴4னுக்கு யூனிட் டிஜிட் நமக்கு தெரியும், எழுதிடலாம், அழகாக கொண்டு வந்துடலாம். 7⁴4னுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேங்களா? இது தெரியலனா கூட நம்ம சாதாரணமாக போட்டு கொண்டு வந்துடலாம். சரிங்களா? 9⁴2 எனக்கு என்ன வரும் பாருங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி 9⁴2n. அப்போ 9⁴2nக்கு வந்து யூனிட் டிஜிட் 1 தான் வரும். சரிங்களா? அதாவது என்ன பண்ண போகிறோன்னா இந்த சம்மை இந்த மாதிரி பிரிச்சு 9⁴9⁴ 9⁴9⁴9 ரைட்டுங்களா? ரைட். இப்போது என்ன செய்ய போகிறோம்னா நான் ஃபஸ்ட்டு இந்த நம்பரை ஃபோக்கஸ் பண்ணேன். இந்த பவரில் இருப்பது இந்த நம்பர் என்னென்னு பார்க்க போகிறேன். இப்போ இந்த நம்பரோட யூனிட் டிஜிட் என்ன வரும்னு சொல்லுங்க பார்ப்போம். இதை யூஸ் பண்ணி சொல்லணும். இப்போ 9 இந்த ஃபஸ்ட் நான் இதுக்கு அப்ளை பண்ணுவேன். 9⁴2n. ஸோ பவர் வந்து என்னது 2n. அதாவது இந்த ரிசல்ட்டு பாருங்கள். இந்த ரிசல்ட்டு பாருங்கள். 9⁴n என்ன ஈவனாக இருந்தால் இதோட யூனிட் டிஜிட் வந்து 1 வரும். என்ன ஆடாக இருந்தால் இதோட யூனிட் டிஜிட் வந்து 9 வரும். இவ்வளோ ரெண்டே நம்பர் தான். சரிங்களா? 9 வந்து ஆடாக இருந்தால் அதோட யூனிட் டிஜிட் வந்து 1, ஈவனாக இருந்தால் அதோட யூனிட் டிஜிட் வந்து 9 வரும். சரிங்களா? இப்போ நம்ம கான்செப்டில் வாங்க. 9⁴9. ஸோ 9ங்கிறது என்னது ஆட் நம்பர். இது யூனிட் டிஜிட் வந்து 9 வந்துடும். இப்போ 9⁴9 ஆட் நம்பர். அப்போ யூனிட் டிஜிட் வரும் 9 தான் வரும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 9 தான். கான்செப்ட் புரியுதுங்களா? அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா 9⁴9க்கு கேட்டிருக்காங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு 9⁴9 இது பிரிச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணுறேன். 9⁴9 வந்து என்னென்னா 9 ஆட் நம்பர். 9 ஆட் நம்பருக்கு என்ன வரும் 9 வரும். சரிங்களா? 9 ஆட் நம்பர் யூனிட் டிஜிட் 9 வரும். மறுபடி 9⁴9க்கு என்ன வரும் மறுபடியும் 9 தான் வரும். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து 9. ஓகேங்களா? அதாவது இந்த ரிசல்ட்டை 2 டைம்ஸ் அப்ளை பண்ண அவ்வளோதான். ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் இதுக்கு அப்ளை பண்ண அவ்வளோதான். இது ஒரு ரிசல்ட்டு. அப்புறம் என்னென்னா இது பார்த்துக்கணும். யூனிட் டிஜிட் ஆஃப் 2⁴5n இஸ் 2 வரும். இதோட யூனிட் டிஜிட் வந்து 2 மல்டிபிள் ஆஃப் 5 வந்தால் 2 வரும் யூனிட் டிஜிட். ஓகேங்களா? இதுவும் முக்கியமான ரிசல்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக அந்த 2 இதெல்லாம் முக்கியமான ப்ரைம் நம்பர்லாம் மெயினாக கேட்பாங்க. 2 இந்த 3 7 அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். இப்போது இங்கே பாருங்களேன்.
இப்போ சில ஸ்டாண்டர்ட் கொஷின்ஸ் இந்த யூனிட் டிஜிட் ஆஃப் இந்த மாதிரி பெரிய நம்பர் கொடுத்துருப்பாங்க சரிங்களா. இதை பற்றி கவலைப்படாதீங்க, லாஸ்ட் டிஜிட் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது லாஸ்ட் டிஜிட் மட்டும் இதில் கேட்குறாங்க. அப்போ லாஸ்ட் டிஜிட் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 3 ஆக்சுவலாக இதுக்கு மீனிங் என்னென்னா 3 பவர் 2025 லாஸ்ட் டிஜிட் என்னதோ அதான் இதோட லாஸ்ட் டிஜிட்னு அர்த்தம் சரிங்களா. ஓகே, இது ஒரு கொஸ்டினாக வச்சுக்கோம். இன்னொரு கொஸ்டின் லாஸ்ட் 2 டிஜிட் ஆஃப் 3 பவர் 2025 லாஸ்ட் 2 டிஜிட் சரிங்களா. இதெல்லாம் அடிக்கடி நம்பர் தியரியில் கேட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா. ரைட், இதை எப்படி பண்ணணும்னா வெரி சிம்பிள், நீங்கள் இதெல்லாம் பண்ணிடலாம். அதாவது நான் லாஸ்ட் கிளாஸ் சொன்னேன் 3 பவர் 4 யூனிட் டிஜிட் வந்து 1 சொல்லி கொடுத்தேன்னா அதை யூஸ் பண்ணணும். அப்போது இதை 4ஆல் 2025 4ஆல் டிவைட் பண்ணி கோஷியன்ட் ரிமைண்டர் கண்டுபிடிக்கிறோம். அப்போ டிவிஷன் அல்காரிதம் படி இந்த இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணி சம் பண்ணி போட்டுடலாம். ஓகே, அப்போது ஓகே இதோட யூனிட் டிஜிட் வந்து 1 அதுங்க சொல்லியாச்சு. இதோட யூனிட் டிஜிட் அதாவது இப்படி எழுதிக்கிறாங்க 3 பவர் இன்ட்டு 3 பவர் 1 எழுதுவோம். இப்போ யூனிட் டிஜிட் 1, யூனிட் டிஜிட் 3 பவர் 1 3, அப்போது யூனிட் டிஜிட் வந்து 3 தான் வரும் சரிங்களா. வெரி சிம்பிள். இப்போ இந்த நம்பர் யூனிட் டிஜிட் வந்து 3 தான் வரும். இது ஒரு மெத்தட் ஒன்றுனா நம்பர் தியரி யூஸ் பண்ணுறது தான். இப்போ ஆயிலர்ஸ் தியரம் நமக்கு தெரியும். அதாவது இந்த மாதிரி எழுதும்போது ஏஎன்னும் ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்துச்சுன்னா இது இந்த மாதிரி எழுதிக்கலான்னு ஒரு ரிசல்ட் உண்டு சரிங்களா. ரைட், இது முக்கியமானது சரிங்களா. இப்போது ஃபார் யூனிட் டிஜிட்டுக்கு எடுக்கும்போனா யூனிட் டிஜிட் வேணும்னா எண்ணு வந்து 10ன்னு எடுத்துக்கணும். ஃபார் லாஸ்ட் 2 டிஜிட் வேணும்னா எண்ணு வந்து 100 எடுத்துக்கணும். லாஸ்ட் 3 டிஜிட் வேணும்னா எண்ணு வந்து 1000 எடுத்துக்கணும். லாஸ்ட் 4 டிஜிட் வேணும்னா 10,000 எடுத்துக்கணும் சரிங்களா. அப்படியே நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம் சரிங்களா. ரைட், அது ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருக்கணும். அது ரைட்டுங்களா, அது முக்கியமான விஷயம் ரைட்டுங்களா. ரைட், ஸோ இது ரிசல்ட் யூஸ் பண்ணி சம்மு போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா இது அப்போ நமக்கு தெரியுமே 3 பவர் இந்த இது அப்ளை பண்ணுறோம். 3 mod 10 யூஸ் பண்ணுறோம். 3 பவர் இந்த டோஷியன்ட் ஆஃப் 10 ஆயிலர்ஸ் டோஷியன் ஃபங்க்ஷன் போட்டாச்சு. இப்போ இதுக்கு டோஷியன்ட் ஆஃப் 10 நமக்கு தெரியும், 4ன்னு தெரியும். இது அப்படியே அப்ளை பண்ணிட்டேன். இப்போ 3 பவர் 4 தெரிஞ்சிருச்சா. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இப்போ நமக்கு தெரிஞ்ச ரிசல்ட் ஆக்சுவலாக என்னென்னா கான்குரன்சி கிளாஸ் நமக்கு தெரியும்ல. A concurrent to B mod n, C concurrent to D mod n இப்படி இருந்துச்சுன்னா தென் இதெல்லாம் நமக்கு தெரியும். A ப்ளஸ் ஆர் மைனஸ் C concurrent to B ப்ளஸ் ஆர் மைனஸ் D mod n தெரியும். அதே மாதிரி மல்டிப்ளிகேஷன் நமக்கு தெரியும். AC concurrent to BD mod n தெரியும். ஸோ நம்ம செகண்ட் ஒன்று தான் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இது முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கான்ஃபரன்ஸ் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அதை யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா, இந்த இருக்குது. இதை எகெயின் எடுக்கிறேன். எகெயின் 3 பவர் 4 எத்தனை 3 பவர் 4 எடுத்தாலும் ஒன்று தான் வரப்போகுது சரிங்களா. ஸோ அப்போ என்னது நான் எத்தனை டைம்ஸ் எடுத்துக்க போகிறேன், எனக்கு இந்த நம்பர் வரணும் 2025 வரணும். அப்போ என்ன வரணும்னா இதோட 2024 வரைக்கும் நான் கொண்டு வந்துடுவேன். அதோட வரைக்கும் ஒன்று தான் வரும். அப்புறம் மிச்சம் என்ன வரணும், 24 வந்துருச்சா, மிச்சம் ஒன்று வரணும். அப்போது 1க்கு மட்டும் கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு வந்து கான்குரண்ட் 3 தான் வரும் சரிங்களா. ரைட், அப்புறம் இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் வந்துடும், யூனிட் டிஜிட் வந்து 3ன்னு வந்துடும். அவ்வளோதான் சரிங்களா. அதே நேரத்தில் இது ஒரு கொஸ்டின் இருக்குங்களா. இதே கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் அப்ளை பண்ணலாமா. லாஸ்ட் 2 டிஜிட் ஆஃப் திஸ் நம்பர். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், 3 லாஸ்ட் 2 டிஜிட்னா 100 யூஸ் பண்ணுறோம். அப்போது 100க்கு டோஷியன் ஃபங்க்ஷன் போட்டாச்சு, 40ன்னு வருது. இப்போ 3 பவர் 40க்கு நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ வரணும், 3 பவர் 2025 வரைக்கும் வரணும். இப்போ இந்த 40 எப்படி 2025 மாற்ற முடியும் சரிங்களா, எவ்வளோ தூரம் மாற்ற முடியுதுன்னு பார்ப்போம். ஸோ 2000 வரைக்கும் கொண்டு வந்துடலாம். ஒன்று தானே இருக்குது, ஒன்று இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது. இன்ட்டு 50 போட்டாலே 2000 வந்துடும் சரிங்களா. அப்போ 2000 கொண்டு வந்துட்டீங்க, இன்னொரு 25 கொண்டு வரணும். 25 எப்படி கொண்டு வர போகிறீங்கன்னா ஒரு கான்செப்ட். 25 எப்படி கொண்டு வரலாம் பாருங்கள். அதாவது 3 பவர் 5 வேல்யூ 43 நீங்கள் போட்டு பார்த்தா தெரியும். 3 பவர் 5 வந்தால் எவ்வளோ வரும், 243 வரும். 243 100 டிவைட் பண்ணால் ரிமைண்டர் வந்து 43. அதான் மீனிங். அதாவது A கான்குரண்ட் டு B mod n அப்படின்னு அர்த்தம்னா mod n அர்த்தம்னா n டிவைட்ஸ் A மைனஸ் B. அதாவது A மைனஸ் B ஈக்குவல் டு K டைம்ஸ் ஏன்னு அர்த்தம், K டைம்ஸ் என்னன்னு அர்த்தம். தட் இஸ் A ஈக்குவல் டு KN ப்ளஸ் பின்னு அர்த்தம் சரிங்களா. அதாவது ஏயை பியால் டிவைட் பண்ணும்போது ஏயை சரிங்களா, ஏயை என்னால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் தான் பி சரிங்களா. அதான் இங்கே எழுதியிருப்போம். ஸோ இது இங்கே எழுதிட்டு வர ரிமைண்டர், இதால் டிவைட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் தான் இது சரிங்களா. ரைட், அப்போ 3 பவர் 5க்கு இதை எழுதிருவீங்க ரைட்டுங்களா. ரைட்,
இப்போ 3 power 10க்கு அதே மாதிரி இங்கே என்ன செஞ்சுருப்பீங்க, இதை எகெயின் அதாவது ஒன்றுமே இல்லை இது எழுதியாச்சா, இதை எகெயின் இன்ட்டு 2 பண்ணியிருப்பீங்க, இன்ட்டு 2. அப்போ இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணியிருப்பீங்க. 43 இதை ஹோல் ஸ்கொயர் நான் போட்டிருப்பேன், அதை 100 டிவைட் பண்ணி இதை போட்டிருப்பேன், 49 வந்துருச்சு. இப்போ எகெயின் மறுபடி இதை எகெயின் ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ எகெயின் ஸ்கொயர் 49 ஸ்கொயரோட வேல்யூ கண்டுபிடிப்பேன், அதை 100ஆல் டிவைட் பண்ணி அதுக்கு இங்கே போட்டுருவேன். ஒன்று தான் எனக்கு கிடச்சிருக்கு ரைட்டுங்களா. அப்போ பாருங்கள், இப்போ எனக்கு ஆல்ரெடி பழசு 2000 வந்துருச்சு. இப்போ இங்கே ஒரு 2020 25 அவ்வளோதானே. இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி எழுதலாமா, இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஸோ 2000க்கு 1 வந்திருக்கா, இங்கே ஒரு 20 5. அப்போ என்ன ஒரு 3 அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோம். அங்கே ஒரு 1, இங்கே ஒரு 1, இங்கே ஒரு 43. அப்போது லாஸ்ட்டு 2 டிஜிட் வந்து 43 இந்த நம்பரோட. அவ்வளோதான், வெரி சிம்பிள். சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் நிறைய சம்மு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா, நம்பர் ஆஃப் த இஃப் த போல்ஸ் ஆஃப் த எஃப் ஆஃப் இசட் என்னென்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க, லைஸ் அவுட் சைடு த கான்டூர் இன்டெக்ரல் சி இன்டெக்ரல் ஓவர் சி எஃப் ஆஃப் இசட் டி செட் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. இது என்னென்னு எனக்கு குழப்பமாக இருக்கு. அதாவது எஃப் ஆஃப் இசட் வந்து அனலிட்டிக் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சுன்னா நம்ம காசிஸ் தியரத்தை யூஸ் பண்ணி டக்குன்னு 0 போட்டுருவோம். சரிங்க, எனக்கு இது டவுட்லேயே வச்சுக்கோம். சரிங்களா. இது வந்து இந்த ஃபங்க்ஷனை பற்றி சொல்லணும், ஒன்றுமே சொல்லாமல் விட்டுருங்க. இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். இந்த கொஸ்டின் என்னென்னா, அதாவது ஒரு ஸ்டாண்டர்ட் ரிசல்ட், அதாவது எஃப் வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட்டாக இருந்துச்சுன்னா இந்த ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரூவாக இருக்கும். சரிங்களா. எஃப் வந்து ஹார்மோனிக் கான்ஜுகேட்டாக இருந்தால் இந்த ரிசல்ட் ஆல்ரெடி ட்ரூவாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் வீடியோஸ் ஃபுல்லாக போட்டிருப்பேன், அதில் பார்த்தா தெரியும். ஹார்மோனிக் கான்ஜுகேட் தனியாக வீடியோஸ் 2 வீடியோஸ் போட்டிருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ அதை பாருங்கள், முக்கியமான ரிசல்ட்லாம் போட்டிருப்போம். ஓகே, அதாவது யூங்கிற ஹார்மோனிக்காக இருந்தால் இந்த ரிசல்ட் ட்ரூ. சப்போஸ் ஏதோ ஃபங்க்ஷன் ஜிங்கிற ஃபங்க்ஷன் ஹார்மோனிக்காக இருந்தால் டோ ஸ்கொயர் ஜி பை டோ இசட் பார் வேல்யூ 0ன்னு உண்டு எழுதிக்கலாம். சரிங்களா. இப்போ எனி ஹார்மோனிக் ஃபங்க்ஷன் வந்து அதாவது அனலிட்டிக் ஸோ எல்லா அனலிட்டிக் ஃபங்க்ஷனும் ஹார்மோனிக்காக இருக்கும், அதனால் அந்த ரிசல்ட் அப்படியே தூக்கி போடுறோம். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த ரிசல்ட் வந்து என்னது, அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ட்ரூவாக இருக்கும். ஹார்மோனிக்கு ட்ரூங்க, ஸோ அனலிட்டிக்கலுக்கும் ட்ரூ தான். ஏன்னா எவ்ரி அனலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் இஸ் ஹார்மோனிக் நீட் நாட் பி அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ரைட்டுங்களா. இது ஒரு முக்கியமான ரிசல்ட். அடுத்து என்னென்னா டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். இந்த டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் போல்ஸ் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனில் நம்பர் ஆஃப் போல்ஸ் எத்தனை இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்போ டெய்லர் சீரிஸில் எப்படி இருக்குன்னா, எஃப் ஆஃப் இசட் எழுதிருப்போமா, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு சம்மேஷன் an z minus a whole to the power n, n வந்து 0 to infinity வரைக்கும் இருக்கும். ஆக்சுவலாக இதில் வந்து பியூராக அந்த பாசிட்டிவ் பவர்ஸ், இது ஃபுல்லாக பாசிட்டிவ் பவர்ஸ். ஸோ நெகட்டிவ் பவர்ஸுக்கு வேலையே இல்லை. அமைதி, இது வாரேன். சரிங்களா. அதனால் இது வந்து இது ஒன்று. இன்னும் லாரன்ஸ் சீரிஸ் ஒன்று இருக்குமா, அதில் வந்து பாசிட்டிவ் பவர்ஸ் நெகட்டிவ் பவர்ஸ் ரெண்டுமே கலந்து வரும். an z minus a whole to the power n, இது வந்து பாசிட்டிவ் பவர்ஸ் வச்சு எழுது, ரெகுலர் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து நெகட்டிவ் பவர் வச்சு எழுதுவாங்க. n வந்து 1 to infinity bn z minus a whole to the power n, இது வந்து நெகட்டிவ் பவர்ஸ் வச்சு வரும். சரிங்களா. ஸோ இது வந்து டெய்லர் சீரிஸ், இது லாரன்ஸ் சீரிஸ். டெய்லர் சீரிஸில் ஒன்லி பாசிட்டிவ் பவர்ஸ் மட்டும்தான் வரும், பாசிட்டிவ் பவர்ஸ் ஆஃப் z minus a வரும். இங்கே பாசிட்டிவ் பவர்ஸும் வரும், நெகட்டிவ் பவர்ஸும் வரும். சரிங்களா. ரைட். இதில் இந்த லாரன்ஸ் சீரிஸ் என்ன சொல்லுவோம்னா, இதுக்கு பேர் வந்து ரெகுலர் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, ரெகுலர் ஆர் அனலிட்டிக்கல் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பிரின்சிபல் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் பிரின்சிபல் பார்ட்டு. ஓகேங்களா. ஸோ நம்ம இதில் ஒரு சீரீஸை, ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சீரீஸை இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி சீரீஸ் ஃபார்மில் எழுதும்போது அந்த சீரீஸோட டேர்ம்ஸை வச்சு என்ன செய்யலாம், சிங்குலர் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிடலாம். அதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சப்போஸ் இந்த நெகட்டிவ் பவர்ஸ் இந்த இது எழுதியிருக்கோம், இதில் வந்து நெகட்டிவ் பவர்ஸே இல்லை, இந்த பார்ட்டே இல்லைன்னா அந்த இதுக்கு என்னது போல்ஸே இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா. சரி, அதுக்கு வந்து என்ன இல்லை, ரிமூவல் சிங்குலாரிட்டி இல்லை. சரிங்களா. நெகட்டிவ் பவர்ஸே இல்லைன்னா அதுக்கு ரிமூவல் சிங்குலாரிட்டி இல்லை. ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருந்தால் அதுக்கு போல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருந்தால் அதுக்கு எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா. ஸோ இது வந்து கான்செப்ட் புரியுதுங்களா.
இந்த இதை இந்த பார்க்குறீங்க அதாவது ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் கொடுத்தாச்சு, அதை சீரிஸ் ஃபார்மில் எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. அதில் பாசிட்டிவ் பவர்ஸ் நெகட்டிவ் பவர்ஸ் எல்லாமே கிடக்கும். நீங்கள் பாசிட்டிவ் பவர்ஸை ஃபோக்கஸ் பண்ண, நெகட்டிவ் பவர்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெகட்டிவ் பவர்ஸே இல்லைன்னா செட் ஈக்குவல் டு ஏங்கிற பாயிண்ட் வந்து ரிமூவல் சிங்குலர் பாயிண்ட்டாக மாறிடும். சரிங்களா? அதே நேரத்தில் ஃபைனைட் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் பவர்ஸ் இருந்தால் அந்த பாயிண்ட் வந்து போல்ஸாக இருக்கும். சரிங்களா? அதோட சப்போஸ் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, செட் மைனஸ் ஏ 1 by set minus a the whole square plus 1 by set minus a the whole cube இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து போல்ஸ், இதுக்கு மேலே இல்லை, நெகட்டிவ் பவர்ஸே இல்லை. அப்போ என்னது, செட் ஈக்குவல் ஏ ஏங்கிறது போலாக இருக்கும். ஆஃப் ஆர்டர் வந்து 3 ஆஃப் ஆர்டர் 3. ஓகே, ட்ரிபிள் போலாக இருக்கும். சரிங்களா? இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ். இது பின்னாடி படிப்போம். சரிங்களா? பின்னாடி நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு சொல்லுவேன். அதே நேரத்தில் இந்த சீரிஸ் அப்படியே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதே மாதிரி போய்கிட்டே இருக்குது, இப்படியே போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது என்னவாகும்னா எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட்டாக வரும். அந்த செட் ஈக்குவல் ஏசியா எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட்டாக வரும். ரைட்டுங்களா? இப்போ நம்ம கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெய்லர் சீரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. டெய்லர் சீரிஸில் நம்பர் ஆஃப் போல்ஸே இருக்காது, நம்பர் ஆஃப் போல்ஸும் இருக்காது, நம்பர் ஆஃப் ரிமூவல் சிங்குலர் பாயிண்ட்ஸும் இருக்காது, நம்பர் ஆஃப் எசென்சியல் சிங்குலர் பாயிண்ட்ஸும் இருக்காது. சரிங்களா? அதுக்கு ஆன்சர் வந்து 0 தான். இதுதான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஒரு காமெடியான கொஸ்டின்ஸ். இந்த கொஸ்டின் வந்து பாருங்களேன். இந்த கொஸ்டினை பாருங்கள். இந்த கொஸ்டினை என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். என்ன கேட்டிருக்காங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி இது சேம்னு கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட். இது பார்த்தாலே தெரியுது கொஸ்டின் வந்து ராங் நமக்கு தெரியுது பாருங்கள். நான் அதாவது விங்கிறது வெக்டார் ஸ்பேஸ், ஏயும் பி சப்ஸ்பேஸ். இப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி சப்ஸ்பேஸாக இருக்கும், ஏ ப்ளஸ் பி சப்ஸ்பேஸ் ஆஃப் வியாக இருக்கும். ரைட்டுங்களா? ரைட். இப்போ கண்டிப்பாக இதில் 0 எலமெண்ட் இருக்கும், இதில் 0 எலமெண்ட் இருக்கும். அப்போ ஏ இன்டர்செக்ஷனில் அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட் இருக்கும். சரிங்களா? இப்போ அட்லீஸ்ட் ஒரு எலமெண்ட். இப்போ எப்படி எம்டிங்கிறது ஆன்சராக வரும்? அவங்க எம்டிங்கிறது ஆன்சராக கொடுத்துருக்காங்க, வரவே வராது. சரிங்களா? இது ஒரு விஷயம். அதாவது அவங்க கொஸ்டின் செட் பண்ணது வேறு, இங்கே நடந்தது வேறு. ஓகே, இப்போ அதை எப்படி ஆன்சர் பண்ணுவோம்னா நமக்கு தெரியும் டைமென்ஷன் ஆஃப், இது முக்கியமான தியரம், ஏ ப்ளஸ் பி டைமென்ஷன் ஏ ப்ளஸ் டைமென்ஷன் பி மைனஸ் டைமென்ஷன் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பின்னு தெரியும். சரிங்களா? வந்து ஏயும் பி சப்ஸ்பேஸ் ஆஃப் பி வெக்டார் ஸ்பேஸ் வியாக இருந்துச்சுன்னா. சரிங்களா? அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா திஸ் ஈக்குவல் டு டைமென்ஷன் ஏ ப்ளஸ் டைமென்ஷன் பின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? அப்போ என்ன ஆயிரும்னா இது ரெண்டு கேன்சல் ஆயிரும். டைமென்ஷன் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0ன்னு வந்துடும். இப்போது ஏதோ ஒரு வெக்டார் ஸ்பேஸோ சப்ஸ்பேஸோ டைமென்ஷன் 0னா அந்த 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 வெக்டார் ஸ்பேஸு சிங்கிள்டன் 0வாக இருக்கும். சரிங்களா? ஓகே, இதுக்கு ஆன்சர் இதான். ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து 0 சிங்கிள்டன், அதாவது சிங்கிள்டன் 0 தான் செட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் தெரியாமல் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த மாதிரி செட் பண்ண நினச்சிருப்பாங்க, அதுக்குள்ளே ஏதோ நடந்து போச்சு 0. சரிங்களா? ரைட். இது ஒன்று கேட்கலாம். இல்லைன்னா என்ன கேட்கலாம்னா இந்த கொஸ்டின் இப்படி மாற்றி இப்போ இதே அவங்க கரெக்டாக கொஸ்டினாக கேட்கணும்னு வச்சுக்கோங்க. இதுவே கரெக்டான ஆப்ஷனை மாற்றினா அவங்க எப்படி கொஸ்டின் கேட்டிருக்கணும்னா த பேசிஸ் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படி கேட்டிருக்கணும். அப்படி கேட்டிருந்தாங்கன்னா எம்டி செட்டுங்கிறது ஆன்சர் வரும். சரிங்களா? இது லீனியர் அல்ஜிப்ராவில் பல முறை நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. ஏன் வந்து 0ங்கிற வெக்டார் ஸ்பேஸுக்கு எம்டி செட் வந்து பேசிஸாக இருக்குன்னு வீடியோஸ் போட்டாச்சு. நீங்கள் பழைய வீடியோஸை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ரைட்டு. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 14வது கொஸ்டின் பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் ஸ்பேசிஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? எம்டி செட் எப்படிங்க வரும்? எம்டி பார்த்தோன்னே சொல்லிடுவேன், எம்டி செட் வராது. ஏன்னா 6 கனெக்டடு, 6 × 6 கனெக்டடு, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. டிஸ்கனெக்டர்லாம் வராது. இது வராது, டிஸ்கனெக்டர் வராது. இங்கே பாருங்கள், சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆப்ஷன்ஸ் இது பண்ணி, அதாவது ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான ஆப்ஷன் இதெல்லாம் செட் பண்ணலாம். சரிங்களா? அது தப்பே கிடையாது. கொஸ்டின் வந்து எவ்வளோ டஃப்பான செட் பண்ணுங்கள், ஆப்ஷன் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரிலேட்டடாக செட் பண்ணுங்கள். கொஸ்டின் ஒன்றா இருக்குது, ஆன்சர் ஒன்றா இருக்குது. 1 + 1 அது ஒரு கேள்வின்னு வச்சுக்குவேன். இப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் என்ன கொடுக்கணும்? 2 கொடுக்கணும், 3 கொடுக்கலாம், 5 கொடுக்கலாம். சரிங்களா? இவன் அதில் ஒரு ஆப்ஷன் செய்வோம், மதுரைன்னு கொடுத்து வச்சுருவான். அப்போ அந்த 1 + 1க்கும் அந்த மதுரைக்கு என்ன சம்மந்தங்கிற லிங்கே கிடையாது. பாருங்கள், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் கனெக்டட் ஸ்பேசிஸ் யூனியன் என்னது, ஏதாவது சம்மந்தம் இருக்கான்னு பாருங்கள், ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் எடுக்கிறாங்க.
கொஸ்டின் எடுத்து என்னை டென்ஷன் ஆக்கிடுறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து யாரோட ஈக்குவேஷன் கேட்டிருக்கோம் ரைட்டுங்களா. இந்த 4 பேரும் நம்ம ஒன்றா பார்ப்போம். இந்த இருக்குல்ல இது 3 பேரும் பார்ப்போமா. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இது ஒரு ஈக்குவேஷன், இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் சரிங்களா. சிம்மன்ஸ் புக்கில் இதெல்லாம் ஸ்டாண்டர்டாக உள்ள ஈக்குவேஷன்ஸ், அதெல்லாம் ஓகேங்களா முக்கியமானது. அதாவது x² y" ப்ளஸ் xy' இந்த மாதிரி x² இந்த மாதிரி இருக்குங்க சரிங்களா. எனக்கு எப்பயுமே இந்த ரீட் பண்ணவே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சரிங்களா. ஓயாமல் இருக்கிற சின்ன பிள்ளை மாதிரி x² y" ப்ளஸ் xy' ப்ளஸ் அது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சரிங்களா. அது வந்து டைமை வேஸ்ட் பண்ணுறது சரிங்களா. என்ன கான்செப்டை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான். ஸோ இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவ்வளோதான். இது உங்களுக்கு தெரியும். இந்த எண்ணுங்கிறது என்னென்னா 0 ஆர் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸாக இருக்கும் சரி. அப்படி இருந்துச்சுன்னா இதுக்கு ஸ்பெஷல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டர் எண், முக்கியமானது ஆர்டர் எண் சரிங்களா. அது ஆர்டர் 0லாம் உண்டு, 0th ஸ்பெஷல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் உண்டு. நீங்கள் ஓடி சால்வ் பண்ணும்போது தெரியும். சீரீஸ் ஓகேங்களா, சீரீஸ் சொல்யூஷன் பண்ணியிருப்பீங்க. பவர் சீரீஸ் சொல்யூஷன், ஃப்ரிக்வன்சி சீரீஸ் சொல்யூஷன்ஸ் அப்படி ஒன்று போகும். அதில் எல்லா டிஃபரன்ஷியல் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதுக்கெல்லாம் என்ன சில சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று வரும். இதெல்லாம் முக்கியமானது. இதை படித்தாலே ஓடி கவர் ஆயிரும் சரிங்களா. ஓகே. ஸோ இது வந்து ஸ்பெஷல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்டர் எண் முக்கியமானது சரிங்களா. அப்படி கூட கேட்கலாம். அந்த இடத்துல ஒரு 9 போட்டாங்கன்னா ஆர்டர் என்னன்னு கேட்பாங்க. 9 போட்டாங்கன்னா ஆர்டர் 3ன்னு அர்த்தம் ஓகேங்களா. 9 போட்டால் ஆப்ஷன் என்ன இருக்கும்? A = 1, ஆப்ஷன் B 3, ஆப்ஷன் C 9, ஆப்ஷன் D 5 எப்படி இருக்கும். அப்போ 3 9 குழப்பம் வந்துடும் சரிங்களா. அப்போ அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். அந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. n² ஆர்டர் வந்து 3 சரிங்களா. அதே நேரத்தில் இந்த கொஸ்டின்ஸ் இது வந்து என்னென்னா இது வந்து லெஜெண்டரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அது அடுத்தபடியே வரும். ஸோ இது ஸ்பெஷல் இது லெஜெண்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி தான் இருக்கும் ரைட்டுங்களா. இன்னொன்று ஹெர்மைட்ஸ், இதுவும் முக்கியமானது. ஹெர்மைட்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அது வந்து இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. நான் வச்சுக்கோங்க, கேட்பாங்க டேரெக்டாக. அடுத்த கொஸ்டின் ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா செபிசேவ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதுவும் ஒரு டிஃபரன்ஷியல் ஓடியில் ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணுவோம் சரிங்களா. சால்வ் பண்ணி சொல்யூஷன் கண்டுபிடிக்கும். எல்லாமே செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் சரிங்களா. 2 சொல்யூஷன் கிடைக்கும். ஒன்று வந்து பாலினாமியல் ஃபார்மில் கிடைக்கும், இன்னொன்று வந்து சீரிஸ் ஃபார்மெட்டில் கிடைக்குன்னு ஒரு பெரிய இதாக போயிட்டு இருக்கும் சரிங்களா. ஸோ இது பார்த்துக்கோங்க. இது வந்து செபிசேவ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இன்னொன்று அரே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கும். y" ப்ளஸ் xy = 0. இன்னொன்று வந்து லக்ரூயா, பார்த்துக்கோங்க என்ன ஸ்பெல்லிங் எனக்கு வரமாட்டேது. லாக்ரி சரி ஓகே. லாக்ரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த மாதிரி இருந்தால் இது ரைட்டுங்களா. இதெல்லாம் சிம்மன்ஸ் புக்கில் உள்ள ஸ்டாண்டர்டு அப்படியே கொடுத்துருக்காங்க சரிங்களா. அப்படியே கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து நான் இந்த 4மே எனக்கு தெரியுங்க. இந்த 4மே என்ன பண்ணிடுவேன்னா நாங்கள் எம்எஸ்சி படிக்கும்போது ஒரு நோட்டில் எழுதி வச்சு இன்னமும் இருக்குது சரிங்களா. அது ரொம்ப முக்கியமானதுன்னு சொன்னாங்க. ஸோ அது நோட்டில் இருக்குது. இது வந்து நான் அந்த புக்கை தேடி எடுத்து அது இதுவும் தெரியும். இந்த லாஸ்ட் 2 அந்த புக்கை இதில் தேடி எடுத்து எழுதுனது ஓகேங்களா. ஓகே. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சரி, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். ஓகே.